ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருவீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முன்னாடி வீடியோ வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி பார்த்தா ரைட் மோஷன் அப்ளிகேஷன் அந்த ஆப் லிங்க் பார்த்தா உங்கள் எல்லாம் ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு கூட ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இருக்கீங்களா ப்ளஸ் ஆகி பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நோட்டீஸ் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. லிங்க் அப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கேஸ் பண்ண ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு கலர் டோனுக்கான ரேஜென்ட் லேயர் அது என்ன பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 3 குரூப் லேயர் இருக்கும். 3 குரூப் லேயரில் நீங்கள் வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டைம் பார்த்தா 5:18 பார்த்தா ஒரு சிங்கிளாக ஒரு லேயர் மட்டும் இருக்கும். இந்த லேயருக்கு எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து எப்படி ஆட் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க த்ரீ குரூப் லேயரில் வந்து இப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட் அந்த குரூப் லேயர் இங்கே இருக்கிற 3 குரூப் லேயர்லுமே நான் 1 குரூப் லேயர் சொல்கிறேன். அதே ஸ்டெப் வந்து மற்ற 2 குரூப் லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 1 குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு செகண்ட் லைன் தேர்ட் லைன் 1 2 3 தேர்ட் லைனில் எடிட் குரூப் சொல்கிறாங்க. கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணால் ஒரு ரேஜென்ட்கான லேயர் இருக்கும். இல்லை ஸ்டார்டிங் வந்துங்க ப்ளஸ் ஆகி சூஸ் பண்ணுங்கள். மீடியம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் வந்து ப்ளஸ் ஆகி சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கு மாதிரி வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் பண்ண பிக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணி அந்த பிக்கு சூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் சொல்லிட்டு ஆப்ஷன் வரேன். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணுற பாருங்க. இது மாதிரி வந்து கரெக்டாக கிளியராக தர அளவுக்கு செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? இது மாதிரி செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ லேயர் கிளிக் சொல்ல கீழே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ரைட் சைட் டவுனில் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஆகிட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி டைல்ஸ்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணினா ஒரு ரிசல்ட் வரும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர் சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இதே மாதிரி இங்கே இருக்கிற 2 லேயர் வந்து பிக் வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா டைம்லைன் பார்த்தா 5:03 வந்து போயிட்டு இந்த புக் மார்க்லேருந்து லாஸ்ட் புக் மார்க்கில் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான். ப்ளஸ் ஆகி சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் இருக்கிற ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூஸாக பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஒன்ஸ் ஒரே பிக் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆஃப் தான் ப்ளஸ் ஆகி சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த யாராவது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு எக்ஸ்ஆர் இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் வந்து பண்ணிங்க. இமேஜ் எக்ஸ்ஆர்ஸாக இருக்காமல் இமேஜ் உள்ளே வருதுன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிக் ஆட் பண்ணி மேலே பார்த்தா ரைட் சைட் 3 சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு 5th ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் வந்து பண்ண வேண்டியது தான். நான் இப்போ அந்த ஒரே பிக் வந்து லாஸ்ட் வரை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். எல்லா லேயரும் நம்ம சூஸ் வந்து பண்ண போகிறோம். கலர் ஃபில்ல எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி இருந்துச்சு இல்லை அந்த எஃபெக்ட் கார்டில் கொடுத்த லேயர். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த யாராக பக்கத்தில் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மிஷின் வந்து அவ்வளோ. இப்போ தான் 4th பார்த்தா காஃபி லேயர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து மேலே பார்த்தா டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா கிராப் பண்ணி செட் பண்ணலாம். இப்போ அந்த எல்லா லேயருமே வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சைடில் பார்த்தா ஒரு கண்ணாயிரம் ஒரு ஸ்மால் பிக்கு மாதிரி இருக்கும். லாங் ப்ரெஸ் வந்து க்ரீன் கலர் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலராக செலக்ட் ஆகிடும். இப்போ எல்லா பிக்கும் வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏராக்கு பக்கத்தில் லேயர் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் சைடு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஏராக ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷனையும் இந்த டூ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு மசாலா க்ரீனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேயருக்குமே எஃபெக்ட் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு இமேஜில் வந்து என்ன நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்லி இது மாதிரி கூட உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகிக்கலாம். இல்லை ரொம்ப ஜூம் இன் கூட ஆகிருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரெஸ்டாரண்ட் 3 இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு 5th ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணால் கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லேயர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மவுஸ் பேட்டில் இதில் வந்து கரெக்டாக சென்டராக இமேஜஸ் வந்து செட் ஆகிற மாதிரி செட் வந்து பண்ணிங்க. அவ்வளோதான். இதே ஸ்டெப் வந்து மற்ற எல்லா லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. கீழே ரேஜென்ட்கான லேயர் இருக்குது பாருங்கள். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு சிசிக்கான கலர் டவுன் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா செட்டிங் பார்த்து லேயர் பட்டனுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோவில் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆஃபர் பண்ணி இந்த வீடியோ உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.